இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் எபனேஸ்வராக இருப்பதற்கான காரணத்தை நான் வேதத்திலே தியானித்த பொழுது 4வது வசனத்தில் ஒரு காரியத்தை கண்டேன். அதே பகுதியில் 4ஆம் வசனத்தில் அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் பாகால்களையும் அஸ்தரோத்தையும் விலக்கிவிட்டு கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார். கடைசி வார்த்தையை மட்டும் சொல்லுங்க, கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார். அப்ப அதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு? கேட்கல. பாகால்களை ஆராதித்தார்கள் என்று சொல்லவில்லை, பாகால்களையும் ஆராதித்தார்கள். நீங்க நல்லா கவனிக்க, அந்த வேர்டு பாருங்க. அஸ்தரோத்தையும் பாகால்களையும் விலக்கி விட்டு கர்த்தர், அதுக்கு முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரை, வெள்ளிக்கிழமை இன்னொரு இடத்துல, செவ்வாய்க்கிழமை இன்னொரு இடத்துல, புதன் யாராவது புதுசா ஏதாவதையும் சொன்னா, இப்படி பல இடங்களில் பலரையும் பலதையும் ஆராதித்து வந்தார்கள். அதனாலதான் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு கர்த்தர் ஒருவருக்கே. இதுக்கு முன்னாடி யார் என்ன நம்பிக்கையை சொன்னாலும் அங்க போவாங்க. அங்க ஒரு 10 ரூபா அங்க கொடுக்கறத வாங்கி வாயில போட்டுருக்கிறது, அங்க ஒரு 50 ரூபா ஆமீன் அங்க கொடுக்கறத வாங்கி வாயில போட்டுறாரு. அவர் கொள்ளான்னு சொன்னா அங்க போய் மண்டையை காட்டுங்க. இப்படியே நடந்துட்டு இருக்கு. ஒரு அடிப்படை இல்லாம பயணித்து கொண்டே இருந்திருக்கிறான். ஆனா இங்க பைபிள் சொல்லுது, அப்பொழுது எவைகளை விலக்க வேண்டுமோ விலக்கி விட்டு கர்த்தர் ஒருவருக்கே. அல்லேலூயா. சிலரை நீங்க பார்த்திருக்கிறீங்க, நல்ல ஆவிக்குரிய சபைகள்ல அங்கத்துவம் வைப்பாங்க, ஊழியத்துல எல்லாம் பங்கு கொள்ளுவாங்க. ஆனா அவங்களுக்கு வேற சில சபைகளில் என்ன இருக்கும்? மெம்பர்ஷிப் இருக்கும். பார்த்திருக்கீங்களா? நீங்க என்ன சைலண்ட் ஆயிட்டீங்க? பார்த்திருக்கீங்களா? பிறந்த நாள், மரண நாள், அதுக்கு பிறகு நீங்க காணிக்க கொடுக்க மாட்டீங்கல்ல, தோத்தர். இப்படி எல்லாத்துக்கும் அங்க ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டே இருப்பான், மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். ஆனா இன்னொரு இடத்துல பயங்கர மெம்பரா இருப்பான். பார்த்துக்க, இதெல்லாம் மாய்மால். பாரம்பரியக்காரனை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு ஒப்பனையாவே நின்னுக்குமா. விக்கிரக ஆராதனை பார்க்கும் பொழுது அவர்களோடு கூட நம்பிக்குமா. தேங்காய் புளியெல்லாம் அப்பப்ப கொளுத்து விடுவான். பார்த்துக்க, கொடுத்து விடுவான். இதை கொண்டு அங்க வச்சிரு, நம்ம 2 பேருக்கு ஒரு பிரச்சனை இல்லாம இருக்கட்டும். இப்படித்தான் இருந்திருக்காங்க. முன்னாடி என்ன தோத்திரம், சமீபத்தில் ஒரு நாள் அவர் நண்பருடைய கடைக்கு போயிருந்த பொழுது பல தெய்வங்களின் நடுவில் இயேசுவும் அமர்ந்திருக்க கண்டேன். 3 இருக்கு, நடுவில் நம்மாலும் இருக்கார். இவங்க பலத்தில் அவங்க இருக்காரா, இல்லை அவங்க பாதுகாப்புல இவர் இருக்காரான்னு தெரியல. ஆனா 4 பேர் கூட்டத்தில் ஒருவரா இருக்கார். ஆனா உண்மையிலேயே வேதனை என்ன தெரியுமா? அவன் ஒரு ஆவிக்குரிய சபையில் ஆராதிக்கிறான். அந்த அவனையும் ஒரு பாஸ்டர் சொல்லுதார், தோத்திரங்க பாருங்க, அவர் எங்க விசுவாசின்னு சொல்றார். அவங்க இடத்துல என்ன இருக்கு? 4 வார்டு மெம்பர்டா, 4 வார்டு மெம்பர். இதுவரைக்கும் இந்த ஜனங்கள் அப்படித்தான் இருந்திருக்காங்க. அஸ்தரோத்துக்கு பண்டிகை வரும்போ குடும்பமா போய் அஸ்தரோத்துல ஃபெஸ்டிவல் நடத்தியாச்சு. பாகாலுக்கு ஃபெஸ்டிவல் வரும்போ குடும்பமா போய் மைனி மச்சான் குச்சான் எல்லாம் சேர்ந்து அங்க ஒரு ஃபெஸ்டிவல் நடத்தாச்சு. நம்ம சொல்லுகிறது அஸ்தரோத்தை பார்க்கல, மைனிய பார்க்க போனேன்னு. மைனிக்க வீட்டுல திருவிழாக்கு போனேன்னு. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், அது எப்படி போனேன்னு. திருவிழா அல்லாத இன்னொரு நாள் போகப்படாதான்னு, காலைல என்ன நீக்கம்பான்னு. உனக்கு அதை 6 படிச்சு தந்தான்னு. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் இதுவரைக்கும் அப்படித்தான் இருந்திருக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை அவனை காணும்போ சிங்கி அடிச்சாச்சு, செவ்வாய்க்கிழமை அவனை காணும்போ சிங்கி அடிச்சாச்சு, புதன்கிழமை அவனை காணும்போ சிங்கி அடிச்சாச்சு, சனிக்கிழமை அவனை காணும்போ சிங்கி அடிச்சாச்சு. ஞாயிற்றுக்கிழமை பெர்ஃபெக்டா கோயில்ல வந்து ஒரு மணிக்கூர் வந்து அப்படியே வந்துட்டு இங்கேயும் சிங்கி அடிச்சாச்சு.
இதுவரைக்கும் அந்த ஜனங்கள் அப்படிதான் இருந்திருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சொன்னார், இல்ல இல்ல, எப்படி ஆராதிக்கணும். பலருக்கு நாக்கறங்கி போச்சுடே. எப்படி? அந்த வசனத்தை ஒரு தடவை கூட படிங்க பார்ப்போம். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் பாகால்களையும் அஸ்தரோத்தையும் விலக்கி விட்டுனா, நீ எனக்கு நீ வேண்டான்னு, நீ இல்ல பகல், அல்லேலூயா, நீ எனக்கு வேண்டாம். இத்தனை வருஷம் தெரியாம உன்னை பின்பற்றினேன். இதுவரைக்கும் சத்தியம் இல்லாத உன்னை நான் பின்பற்றினேன். இதுவரைக்கும் ரட்சிக்க மாட்டாத உன்னை நான் பின்பற்றினேன். இனி நீ எனக்கு வேண்டாம். நான் ஜீவனுள்ள தெய்வத்திடமாய் திரும்புகிறேன். அல்லேலூயா. விலைக்கு விடுதல் அல்ல. அந்த இடத்துல நீ வேண்டான்னு சொன்னதோட மட்டும் இல்லை, நேர திரும்பி ஆண்டவரை பார்த்து சொல்ல, நீர் மட்டும் போதும். ஆமே. இதுக்கு முன்ன எல்லாம் ஒண்ணுதான் விடையின்னு ஆக்கும் பேச்சு. பல கிறிஸ்தவர்கள் என்ன சொல்லுவாங்க, எல்லாம் ஒண்ணுதான். அந்த இடத்துல இல்லடா, இயேசுவே ரட்சகர்னு இவனை கொண்டு சொல்ல போக்கு இல்லை. இது வேற, இயேசுவே ரட்சகர். எத்தனை கிறிஸ்தவன் தெரியுமா, எல்லாம் ஒண்ணுதான்னு சொல்லுங்க இடத்துல இருந்து, நாம எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு தடி தப்பு இருக்கான். ஆனா கையில பைபிள் எடுக்க அவனுங்கெல்லாம் யோகியமே கிடையாது. ஏன் தெரியுமா? பைபிள் சொல்லுது, அவராலே அல்லாமல் வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்ல. ஆமா, பக்கத்துல சொல்லுங்க, இயேசுவும் ரட்சகர் அல்ல, இயேசுவே ரட்சகர். இயேசுவும் ஆண்டவர் அல்ல, இயேசுவே ஆண்டவர். ஆமா, அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டைப்பா இருக்கக்கூடாது, என்னைக்கும் ஒரே டைப்பா இருக்கும். ஆமா, ஒவ்வொரு நாளும் சில ஆட்கள் அப்படிதான், அவனை பார்க்குமா அவனை போல, இவனை பார்க்குமா இவனை போல. நீ உனக்கு பிரியாணி பிடிக்கும், பின்னே பிரியாணி மட்டும்தான் பிடிக்கும்பா. இவன்கிட்ட போனா ஃப்ரைட் ரைஸ் பிடிக்குமா, பின்னே ஃப்ரைட் ரைஸ் மட்டும்தான் பிடிக்குமா. இவன்கிட்ட போகும்போது பழைய கஞ்சி பிடிக்குமா, பின்னே பழைய கஞ்சி மட்டும்தான் பிடிக்கும். எல்லாவனும் சொல்லுவான் இவன் நம்ம ஆளுன்னு. ஆனா உண்மையிலையும் மகா கள்ளனாக்கும். இவன் மகா கள்ளன். இவன் கடைசியில ஒண்ணுக்கும் உதவாது, நரகம் சொல்ல. இவன் வேண்டாம், சீ பூ போல. என்ன ஒரு இடத்துல நீ ஏன் ஆளாவும் இல்லை. சொல்ல புரியுதா? அல்லேலூயா. அஸ்தரோத்தையும் பாகாலையும் விலக்கி விட்டார்கள் என்பதை விட, ஆமென், அடுத்த வார்த்தை இருக்கு, அவர் ஒருவருக்கு. அப்ப இருவரையும் பல தெய்வ வழிபாடு, பல நம்பிக்கை, பல நம்பிக்கை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அழைப்போம், அவர் ஒருவருக்கே. சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து, ஒருவருக்கே ஆண்டவர்.